Dear friends, greetings to all. Welcome to Elite Enlightenment English channel. After a long time, we meet. Such a long break. Okay, many friends ask me, why don't you teach TRB English? Actually, I produced two videos before this. I thought it. Many viewers had seen it. So now, through some personal commitment, I am not able to continue this. So hereafter, this will be continued. So everyone's wish will be fulfilled hereafter, I assure it. Now, we are going to see a poem. It comes under 7th unit, Commonwealth Literature. Many people prefer bilingual, so I follow that, don't worry. பேசிகிட்டே இருக்கார், இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு, கொஞ்சம் பைலிங்குவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க. சில பேர் தமிழ், ஏன்னா இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் நானும் இது முன்னாடி பார்த்தேன், டிஆர்வி, நெட்டு, ஸ்லெட்டு, இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது சில அப்சர்டாக சில பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் இட். ரொம்ப தமிழ்லேயே பேசணுங்கிற அவசியம் இல்லை, பைலிங்குவலாக பேசலாம். ஏன்னா நீங்கள் டிஆர்பி ஒரு எம்ஏ லெவல் முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தமிழ் அவசியம் இல்லை. இருந்தாலும் நல்லா புரியணுங்கிறதுக்காக நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை சார், தமிழில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த பெட்டராக இருக்கும். தமிழுங்கிறது ஒரு ஆக்சுவலாக உங்களுடைய வர்ணாக்குலர் லாங்குவேஜ்னால புரியறதுக்கு ஈஸியாக இருக்குமே தவிர, பட் யூ ஹாவ் டு பி வாட் யூ கால் வெல் வெர்ஸ்ட் வித் இங்கிலீஷ், இல்லைங்களா? அது வந்து இட் இஸ் யுவர் டியூட்டி. ஏன்னா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு நீங்கள் தமிழில் கேட்குறீங்களே, அப்போ அது என்னத்தை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இருந்தாலும் நம்மளுடைய வியூவர்ஸனுடைய விருப்பம் தான் முக்கியம், இல்லைங்களா? நான் என்னுடைய விருப்பத்தோட வியூவர்ஸோட விருப்பம் முக்கியம். அதனால் அதுக்கு மதிப்பு கொடுத்து ஐ வில் டேக் இட் இன் எ பைலிங்குவல் ஃபார்ம். ஸோ யூனிட் 7 காமன்வெல்த் லிட்ரேச்சரில் வரக்கூடிய இந்த போம் பார்க்கலாம். ஓல் சோயிங்கா எழுதின டெலஃபோனிக் கான்வர்சேஷன். Conversation, you do know what do you mean by conversation? Conversation is something two or more people talk. Dialogue சொல்லும்போது only two people talk. Logனாலே speech அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மோனோலாக் அப்படின்னா, நம்ம மோனோலாக் அப்படின்னதும் டிஆர்பியில் உடனே ஞாபகத்துக்கு வருது ட்ராமட்டிக் மோனோலாக், ராபர்ட் ப்ரௌனிங் தான் ஞாபகம் வரும். புரியுங்களா? இந்த இதில் நான் இந்த பர்டிகுலர் போயம் மட்டும் எடுக்க மாட்டேன், இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வருதோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன் வேர்டு சொல்லுவேன். நீங்களாம் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிட் 1 to 10 எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனால் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக 110 நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா நல்லா தரவாக இருக்கணும். புரியுங்களா? ஆனால் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 110 அவுட் ஆஃப் 110 அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல எல்லா யூனிட்லையும் அந்த போயம் அந்த இதெல்லாம் வரும். நார்மலாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின், டீப்பர் லெவல் கொஸ்டின்ஸ், ஹார்ட்ஸ் கொஸ்டின் அப்படின்னு 3 பிரிவாக இருக்கும். சர்ஃபேஸ் ஒரு இது படிக்கணுன்னா, இந்த போயம் படிக்கணும்னா யூ ஹாவ் டு நோ அபவுட் த போயட் அண்ட் அபவுட் த ஒர்க் அண்ட் டெக்ஸ்ட் தரவாக இருக்கணும். போம்லாம் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டு நீங்கள் தரவாக இருக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட் மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லை பொய்டிக் டிவைசஸ் கேட்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ எப்படி நூக் அண்ட் கார்னர்லேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால் யூ மஸ்ட் பி தரோ வித் த டெக்ஸ்ட், எஸ்பெஷலி ஃபார் த போம். புரியுங்களா? ஸோ அபவுட் த ஆத்தர், அபவுட் த போயட், அபவுட் த ஒர்க், அதே மாதிரி அதே ஆத்தருடைய மற்ற ஒர்க்கையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா கம்பேரிட்டிவ் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு நிறையா அடுத்தது ஒரு யூனிட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய அதான் சொல்கிறது ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல போகிறேன். நிச்சயமாக கவலைப்படாதீங்க. டிஆர்பி ஜூன் 26, 27 இப்போ வரைக்கும் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை, உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை சொல்ல முடியாது, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, அதனால் ஜூன் 26, 27 நடத்தலான்ட்டு எவ்வளோ சீக்கிரம் அப்ளிகேஷன் ஆன்லைன் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஜூன் 26, 27 மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம்
15 hours இப்போதைக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணும். 9 hours தான். 8 ஹவர்ஸுங்கிற 6 ஹவர்ஸ் ஸ்லீப்பு, 3 ஹவர்ஸ் மற்றபடி உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க, வந்துருமா சார் வராதா? நிச்சயமாக வரும், கவலைப்பட வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக வரும். ஆனால் எப்போங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் June 26, 27க்கு யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு மென்டலி. அதுதான் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் மே எண்டுக்குள்ளே ஒரு முடிச்சிடணும். மே ஃபஸ்ட்டு வீக்லேயே முடிச்சிடணும். புரியுங்களா? மே செகண்ட் வீக்கில் நீங்கள் ரிவிஷன் ஆரம்பிச்சிடணும். புரியுங்களா? அதனால் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் those who are not subscribed yet. So you please share with your friends and relatives, though it will be helpful for them. PGTRB English aspirantsக்காக போடக்கூடிய இந்த வீடியோ பாருங்கள். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இது காமன் வித் லிட்ரேச்சர் சொன்னேன், யூனிட் 7 சொன்னேன். ஸோ ஓல் சோயிங்கா நைஜீரியன் போயட் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து எஸ்பெஷலி 3 and more than 3 அதான் 3 பேர் மேலே பேசுகிறது தான் கான்வர்சேஷன். மோனோலாக்னால் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஒருத்தரே இப்போ நான் பேசுகிறேன் உங்கள் வீடியோவில் நான் பேசுகிறேன், நீங்களாம் கவனிக்கிறீங்க. ஸோ இட்ஸ் ஏ மோனோலாக். புரியுங்களா? உங்களால் இப்போ பேச முடியாது இந்த வீடியோவில், கமெண்ட்டில் தான் நீங்கள் பேசலாம் இல்லைங்களா? ஸோ டயலாக்னால் நம்ம 2 பேரும் பேசுகிறோம் அப்படின்னா அது டயலாக். டைனா 2, லாக்னா ஸ்பீச் பிட்வீன் 2. ஸோ இங்கே கான்வர்சேஷன் கொடுக்குறோம். ஆக்சுவலாக டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் டயலாகே வச்சுக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் எ டயலாக் பிட்வீன் an ஒயிட் லேடி அண்ட் எ பிளாக் மேன். அதுதான் ரொம்ப பேசிக்காக சொல்ல போனால் ஒரு ஒயிட் லேடிக்கும் பிளாக் மேனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் டயலாக்னே சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் கான்வர்சேஷன் ஓல் சோயிங்கா வச்சுருக்காரு. ஸோ ஓல் சோயிங்காவுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய நைஜீரியன் போயிட்டு அவருக்கு என்ன ஒரு வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப்ரிக்கன் நோபல் ஆரிட். அதான் முதல்ல லிட்ரேச்சருக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் ஓல் சோயிங்கா தான். நைஜீரியன் போய் நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. புரியுங்களா? ஸோ அதை பற்றி நம்ம அபவுட் அ போயிட் பார்ப்போம். ஓல் சோயிங்கா எப்போ பிறந்தார் அப்படின்னா 13th July 1934 பிறந்தார். எங்கே பிறந்தார் அப்படின்னா அபகோட்டா நியர் இபதான் இன் வெஸ்டர்ன் நைஜீரியா. இந்த இபதான் அப்படிங்கிற ஊர் ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். டிஆர்பியில் உங்களுக்கு அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்த இபதான் அப்படிங்கிறது எ பிளேஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியனுடைய கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே நிறைய இருக்குது. அதனால் பின்னாடி எழுதுடைய ட்ராமா ஒன்று அடுத்த வீடியோ உங்களுக்கு அதுதான் போட போகிறேன். ஓல் சோயிங்கானுடைய த லைன் அண்ட் த ஜுவல் அப்படிங்கிற ட்ராமா வீடியோ போட போகும்போது இந்த இபதான்ங்கிற பிளேஸு ரெஃபரன்ஸ் வரும். இபதான்னாலே பிளேஸ் ஆஃப் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சர்னு சொல்லலாம் இல்லைங்களா? ட்ரெடிஷனுடைய ட்ரெடிஷன் கிடையாது, ஆப்போசிட் மாடர்ன் கல்ச்சர். அதை தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அப்படி சொல்லும்போது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய பீப்புள் யூரோப்பிலேருந்து வந்து செட்டில் ஆகி அங்கே இருக்கிற லோக்கல் ஆஃப்ரிக்கன்ஸையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. புரியுங்களா? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே அந்த இபதான்கிற முக்கியமான ஒரு பிளேஸ்லாம் வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் நைஜீரியாவில். ஸோ ஆஃப்டர் ப்ரிப்பரேட்டரி யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் in 1954 அட் கவர்மெண்ட் காலேஜ் இன் இபதான் ஹி கண்டினியூட் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ். முக்கியமான ஒரு கொஸ்டின். அவர் எங்கே படித்தார்? ஹி ஹேட் இஸ் கலிகேட் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் நாம் வச்சுக்கோங்க. 1954 அவர் வந்து ப்ரிப்பரேட்டரி யூனிவர்சிட்டிஸ், அதாவது நம்ம ஊரில் பியூசிமோ ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 11th 12th சொல்ல ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்துருச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி 1978 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூசின்னு சொல்லுவாங்க. 1979 தான் ஃபஸ்ட்டு ஹையர் செகண்டரி வந்தது. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ப்ரிப்பரேட்டரி யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ்னு முடித்தார் 1950 அவருடைய 20 வயசில். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி இபதானில் முடிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில், அப்புறம் அவர் ஹி வென்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ். அப்புறம் 1973 ஹி டுக் ஹிஸ் டாக்டரேட். 73 அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய 39 years he took his doctorate. During the 6 years spent in England, he was a dramaturgist at the Royal Court Theatre in London. ஆமாம். அப்புறம் 6 வருஷம் அவர் வந்து இங்கிலாந்து தங்கி அப்புறம் ஒரு 1958-59 ஒரு ராயல் கோர்ட் தேட்டரில் நிறையா ட்ராமா இது பண்ணுறாரு. அவருக்கு நிறையா அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. 1960 ஹீ காட் ராக்ஃபெல்லர் பர்சரி அப்படி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹீ ரிட்டர்ன் டு நைஜீரியா வந்தார். எதுக்காக வந்தார் அப்படின்னா டு ஸ்டடி ஆஃப்ரிக்கன் ட்ராமா. அதே சமயத்தில் ஹி தாட் ட்ராமா அண்ட் லிட்ரேச்சர் அட் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ். நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ட்ராமா லிட்ரேச்சரை டீச் பண்ணுறாரு.
இபதான், லாகோஸ் அது மாதிரியான இதெல்லாம். சின்ஸ் 1975 he has been professor of comparative literature. அப்படி 1975லேருந்து அவர் ப்ரொஃபஸராக இருந்தார், எஸ்பெஷலி ஃபார் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படி சொல்லக்கூடிய அதுக்கு ப்ரொஃபஸராக இருந்தார். கம்பேர் பண்ணுறோம் இல்லையா லிட்ரேச்சர்ஸாக தான். ஸோ 1960 ஒரு தேட்டர் குரூப் ஒன்று ஆரம்பித்தார், இந்த 1960 மாஸ்க் அண்ட் 1964 ஆரிசன் தேட்டர் கம்பெனி, இன் விச் he has produced his own plays. அதுக்கு நிறைய ட்ராமா அதில் பண்ணுறார் அண்ட் டேக்கன் பார்ட் ஆஸ் ஆக்டர். அது மட்டும் இல்லை, அவர் ஆக்டராகவும் எப்படி ஷேக்ஸ்பியர் வந்து ஆரம்பத்தில் ஆக்டராக வந்து அதுக்கப்புறம் ட்ரமட்டிஸ்ட் ஆனார், இந்த மாதிரி ஒரு ட்ரமட்டிஸ்டாகி ஆக்டராகவும் டபுள் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. He has periodically been visiting professor at the universities of Cambridge, Sheffield and Yale. அதே மாதிரி பீரியாடிக்கலாக விசிட்டிங் ப்ரொஃபஸர்னு சொல்கிறோம். எங்கெல்லாம் போட்டிருக்காருன்னா கேம்பிரிட்ஜ், ஷெஃபீல்டு, ஏல் யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் போயிருக்காரு. நைஜீரியாவில் சிவில் வார், உள்நாட்டு போர் நடந்தது. அப்போ சோயிங்கா அப்பீல்டு இன் ஆர்டிக்கல் ஃபார் சீஸ்ஃபயர்னா சமாதான உடன்படிக்கை, அந்த போர் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹி மேட் அன் அப்பீல். அதுக்காக ஒரு ஆர்டிக்கல் அவர் எழுதியிருக்காரு. அதுக்காக ஹி வாஸ் அரெஸ்டட் இன் 1967. இது ஆர்டிக்கல் எழுதினால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அக்யூஸ்ட் ஆஃப் கான்ஸ்பைரிங் வித் த பிஃபரா ரிபல்ஸ் அண்ட் வாஸ் ஹெல்ட் எஸ் எ பொலிட்டிக்கல் பிரிசனர் ஃபார் 22 months. எப்படி நெல்சன் மண்டேலா ரொம்ப நாள் இருந்தார், அதே மாதிரி ஒரு 22 months 69 வரைக்குமே அவர் என்ன பண்ணார், பொலிட்டிக்கல் பிரிசனில் இருந்தார். ஸோ இதுவே ஒரு 20 works இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ட்ராமா எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு, போம் எழுதியிருக்காரு, எல்லாமே இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்டு பை கிரேட் ஸ்கோப் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நல்லா அதாவது அவருடைய அந்த ரிச்னஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அது உண்மையிலே அவரை பாராட்டுறோம். வார்த்தைகள் நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருக்கார், புரியுங்களா. ஆஸ் ஏ ட்ராமட்டிஸ்ட் சோயிங்கா ஹஸ் பின் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அமங் அதர்ஸ் ஐரிஷ் ரைட்டர். முக்கியமாக அடுத்த யூனிட் 8ல் வரும்போது நீங்கள் ஐரிஷ் மூமெண்ட்டுன்னு படிப்பீங்க. லிட்ரரி மூமெண்ட்ஸில் ஐரிஷ் மூமெண்ட்டில் முக்கியமான ஒரு ஆள் நம்ம ஜார்ஜ் பெர்னாட் ஷா, அதுக்கு அடுத்தது ஜேஎம் சிஞ்சு. இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, எல்லா யூனிட்டுமே அங்கங்கே தொட்டுருவேன், அதனால தான் சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிக்க, அங்கே தள்ளும்போது வரும், புரியுங்களா. ஜேஎம் சிஞ்சி வந்து இவருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸு சொல்லலாம், அவருடைய தாக்கம் நிறையா இருக்குது. பட் லிங்க்ஸ் அப் வித் ட்ரெடிஷ்னல் பாப்புலர் ஆஃபிக் அண்ட் திஸ் காம்பினேஷன் ஆஃப் டான்ஸ், மியூசிக் அண்ட் ஆக்ஷன். அதே மாதிரி இவருடைய இப்போ ட்ராமா வந்து அடுத்த லைன் அண்ட் ஜோலில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ஆத்தர் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இதுலேயே உங்களுக்கு காமனாக கொடுத்துட்டேன். அதனால் அந்த லைன் அண்ட் ஜோல் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹிஸ் ட்ராமட்டிக் ஆர்ட்னே சொல்லலாம். அது சொல்லும்போது இன்னும் அதிகமாக சொல்லுவோம். அவருடைய ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து லண்டனில் இருக்கும்போது த ஸ்வாம்ப் அண்ட் டெல்லர்ஸ் அண்ட் த லைன் அண்ட் த ஜோல். இந்த லைன் அண்ட் ஜோல் ப்ராக்கெட் என்ன லைட் காமெடின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல லைட் காமெடி தான். இது வந்து எங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 1958-59 இபதானில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பப்ளிஷ் இன் 90 ஒரு புக்காக எப்போ வந்ததுன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு 1963 வந்தது. அதுக்கப்புறம் செட்டாரிக்கல் காமெடிஸ்னு வந்தது, ட்ரையல் ஆஃப் பிரதர் ஜெரோ. அது பார்த்திங்கன்னா இட் வாஸ் பெர்ஃபார்ம்டு இன் 1960, பப்ளிஷ் இன் 1963. இது வந்து ஒரு செட்டாரிக்கல் காமெடியில் ஒன்று. வித் இட் சீக்வல் ஜெரோஸ் மெட்டமார்ஃபசிஸ், அதுக்கு அடுத்து அவருடைய இதாக ஒரு மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னாரு. இட் வாஸ் பெர்ஃபார்ம்டு இந்த இயர் 1974 அண்ட் பப்ளிஷ் இட் இன் தி ப்ரீவியஸ் இயர் 1973. அதே மாதிரி டான்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஒன்று எழுதினார். இட் வாஸ் பெர்ஃபார்ம்டு இந்த இயர் 1960, பப்ளிஷ் இன் 1963. கொங்கீஸ் ஆர்வஸ்ட்னு ஒன்று 1965 பெர்ஃபார்ம் பண்ணி 1967 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேட்மேன் ஸ்பெஷலிஸ்ட் பெர்ஃபார்ம் 1970 பெர்ஃபார்மன்ஸு, 1971 பப்ளிகேஷன். இதெல்லாம் எதுக்கு நான் இயர்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவருடைய வேரியஸ் ட்ராமா இயர் கேட்டாங்க, பப்ளிஷிங் இயர், பெர்ஃபார்மன்ஸ் இயர்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வேறு வழியில் எல்லாமே டீட்டெயில் பண்ணிக்கணும், அதெல்லாம் டீட்டெயிலாக தரவாக இருக்கணும், புரியுங்களா. என்ன சார் இவ்வளோ பயமுறுத்துறீங்களே நினைக்காதீங்க, எதார்த்தத்தை சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப்பர் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் இதுமாதிரி கேட்டால் இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின், ஹையர் ஆர்டர் திங்கிங், அது என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க. இவருடைய ஒரு போயத்தோட இன்னொரு போயத்தை கம்பேர் பண்ணலாம், இல்லை இன்னும் இதே சிமிலர் தீம் இருக்கிற வேறு ஒரு இதுவும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது, புரியுங்களா. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொல்கிறேன். இப்போ இது அபவுட் ஆத்தர் உங்களுக்கு இது ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன், இது போருன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள். நவ் லெட் அஸ் கோ டு த டெக்ஸ்ட். இந்த போயமுடைய ஜானர் அப்படி சொல்லும்போது எந்த போயத்துக்கும் ஜானர் தெரிஞ்சுக்கணும். வெதர் இஸ் அ போம் ஆர் ட்ராமா ஆர் ப்ரோஸ் பீஸ் இதுதான். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த போயம் வந்து என்ன அப்படின்னா ரேஷியல் சட்டைரிசம் அப்படி சொல்லுவோம். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றி, பாகுபாடு, இன பாகுபாடு, நிற பாகுபாடு. ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னோமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய நெல்சன் மண்டேலா ஞாபகத்துக்கு வருவார். அங்கே உடனே அடுத்த ஞாபகத்துக்கு வருது என்னென்னா வார் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட் பீப்புள், நீக்ரோஸ் அண்ட் ஒயிட். அதுதான் ரொம்ப நாளாக நீக்ரோவே ஒயிட் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ரஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க அடிமையில் வச்சுருந்தாங்க. அது அவங்களாம் வெகுண்டு எழுந்து
போராடுறதுக்கு தான் நெல்சன் மண்டேலா மாதிரி தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம இந்த போயத்துக்கு போவோம். நல்ல அருமையான ஒரு போயம், சிம்பிள் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய அந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிக்ஷன் சொல்லுவோம், சாய்ஸ் ஆஃப் வொக்காபுலரி, இவருக்கு பேரல் இவர் தாங்க, இவருக்கு நிகர் இவர் தாங்க, வேறு யாரும் சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார். நான் வாங்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே போவோம். த ப்ரைஸ் சீம்டு ரீசனபிள், லொக்கேஷன் இன்டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இந்த போம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், டெலிஃபோன் கான்வர்சேஷன் பிட்வீன் 2 people. ஒன் இஸ் எ ஒயிட் லேடி அண்ட் அதர் இஸ் த பிளாக் மேன். இந்த பிளாக் மேன் சீக்ஸ் எ ரெண்டட் ஹவுஸ். இவருக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும். அந்த வீடு வாடகைக்கு வேணும். இப்போ போயிட்டே இருக்கோம், வீடு 2 லெட்டுன்னு போட்டிருப்பாங்க, புரியுங்களா? 2 லெட்டுன்னு போட்டதும் நம்ம என்ன பார்ப்போம், கான்டாக்ட்ன்ற கூட நம்ம ஃபோன் எடுத்து அதில் போட்டு அங்கேருந்தே நின்று பேசுவோம். சார் இந்த மாதிரி வீடு வாடகைக்கு, அது மாதிரி தான் இவர் பேசியிருக்கார். சார் இது மாதிரி இந்த லொக்கேஷனில் வீடு பார்த்தேன், அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் என்ன கேட்பாடுது, எவ்வளோ சார் ரெண்ட்டு? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் சார் நேரில் வீட்டை பார்க்கணும்ல, அங்கேயே இருங்க சார், நான் வந்துடுறேன், பக்கத்தில் இருந்தால் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாவியோட வரேன் அப்படிம்பாங்க. இல்லை அவர் ஏதாவது புரோக்கர் இருந்தால் புரோக்கர் இருக்கும், அங்கே அவரை போய் பாருங்கள், நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் சார், நீங்கள் போய் ஒரு வீடு திறந்து விடுவார், நீங்கள் அங்கேயே இருங்க சார், புரோக்கரை வர சொல்கிறேன், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எடுத்தோடனே என்ன சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் சீம்டு ரீசனபிள். ப்ரைஸுங்கிறது இங்கே இந்த ரெண்ட், த காஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ரெண்ட். காஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்னால் விலை இல்லை, வீட்டுக்கு விலை நிர்ணயிக்கல, ரெண்ட்டு. அந்த ப்ரைஸ் அப்படிங்க ரீசனபிள் அப்படின்னா என்னது, இப்போ நியாயமாக இருக்குது இல்லைங்களா, ஃபேராக இருக்குது. லொக்கேஷன் இன்டிஃப்ரெண்ட், இருக்கிற இடமும் இவருக்கு பிடிச்சி போச்சு. லொக்காலிட்டி ஆஃப் த ஹவுஸுங்கிறது அது வந்து ஒரு இன்டிஃப்ரெண்ட்னா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் வெரி மச் இந்த மாதிரி சூஸியாலாம் இல்லை. பக்கத்தில் இருக்கணும், ஸ்கூலு மாலு எல்லாம் கரெக்டாக பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைப்பான். இன்றைக்கி அப்படியே பாதி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தானே போட்டுட்ருக்காங்க. என்ன ஃப்ளாட்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கேம்பஸுக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குது, கேம்பஸுக்குள்ளேயே மால் இருக்குது, கேம்பஸுக்குள்ளேயே தேட்டர் இருக்குது. அப்படின்னா உடனே எல்லோரும் போய் அங்கே விழுந்துடுறாங்க, புரியுங்களா? தண்ணி பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறது இல்லை, வீடு ஸ்டில் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்குறது இல்லை, புரியுங்களா? லொக்காலிட்டியை. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் லொக்காலிட்டி இஸ் இன்டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற. இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னா நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், அன்இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலாம், புரியுங்களா? டிஸ்இன்ட்ரெஸ்டட் அப்படி சொன்னால் 2 இதில் டிஸ்இன்ட்ரெஸ்ட் தான் கரெக்டாக வரும், அன்இன்ட்ரெஸ்டோடு கரெக்டாக வரும். அதாவது அதில் பர்சனலாக வெறுப்பு இல்லை, அவர் எது இருந்தாலும் ஓகே தான். த லேண்ட் லேடி ஸ்வோர் ஷி லிவ்ட் ஆஃப் ப்ரிமைசஸ். அந்த பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மறுமுனையில் பேசுகிறவங்க ஒரு லேடி. லேண்ட் லார்டுனா ஆம்பளை சொல்லுவாங்க, லேண்ட் லேடினா வீட்டு உரிமையாளர். ஸ்வோர்னா என்னது, ப்ராமிஸ்டு, ஸ்வோனின் செரிமனின்னு சொல்லுவாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்கப்புறம் கவுண்டிக்கு அப்புறம் புது ஆட்சி மலரப்போகுது. அந்த ஆட்சியில் யார் ஜெயிக்கிறாங்களோ மெஜாரிட்டியில் வந்து ஸ்வோனின் செரிமனி, பதவி ஏற்பு விழா, பதவி பிரமாணம். இங்கே ஸ்வோர்னா ப்ராமிஸ்ட். என்ன பண்ணுறாங்க, த லேண்ட் லேடி ஸ்வோர், த லேண்ட் லேடி ஸ்வோர் ப்ராமிஸ்டு. ஷி லிவ்ட் ஆஃப் ப்ரிமைசஸ். ஆஃப்னா அவே, ஃப்ரேஸில் ஒரு ஆஃப் அப்படின்னா என்ன, கீப் ஆஃப் த கிராஸ் அப்படின்னா நீங்கள் புல்லின் மீது நடக்காது, கொஞ்சம் அவே தள்ளி நடக்க, இல்லைங்களா? கீப் ஆஃப் த ஃபயர் அப்படின்னா நெருப்புக்கு பக்கத்தில் போகாதீங்க, டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப் ப்ரிமைசஸ், அந்த ஏரியாவில் நான் இல்லை. சில பேர் மாடியில் வீடு இருக்கும், கீழே ஓனர்னால் அவ்வளோதான் செத்தானே, எதுக்கு எடுத்தாலும் ஓனர் இருந்தால் குறை சொல்லிட்டே இருப்பார், புரியுங்களா? அது மாதிரிலாம் இருக்க முடியாது, பாவம், அவன் எப்படான்னு சொந்த வீடு வாங்கிட்டு போவோன்னு இருப்பான். அந்த மாதிரி ஆஃப் ப்ரிமைசஸ். நத்திங் ரிமைண்ட் பட் செல்ஃப் கன்ஃபெஷன் அப்படி சொல்கிறோம். நத்திங் ரிமைண்ட் அப்படின்னா என்னது, பட் செல்ஃப் கன்ஃபெஷன். சரி, இதுவே வேறு ஒன்றும் இல்லை, லொக்காலிட்டி புரிஞ்சு போச்சு, வாடகை பிரச்சனை இல்லை, இப்போ என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் கேட்குறதுக்கு இல்லை, ஆனால் செல்ஃப் கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் அப்படின்னாலே ஒத்துக்கொள்ளுதல். கன்ஃபெஷன் ஆஃப் ஏ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். ஓக்டன் நாஷ் அவர் அமெரிக்கன் போயிட்டு என்னார் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒத்துக்கணும். மேடம் ஐ வாண்ட், இந்த போய் சொல்கிறார், என்ன சொல்கிறார், மேடம் சொல்கிறார், ஐ ஹேட் எ வேஸ்டட் ஜேர்னி. ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரேஸு, ஐ ஹேட் எ வேஸ்டட் ஜேர்னி. நான் பாருங்க, நான் உங்கள்கிட்ட இப்போ ரெண்டெல்லாம் கேட்டுட்டேன், இப்போ நான் வந்து உங்களை வந்து நேராக பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். ஏன்னா நான் வந்து வேஸ்டட் ஜேர்னினா நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ நான் வந்தால் உடனே உங்களுக்கு அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணி நான் உடனே குடி போகிற மாதிரி வரணும். நீங்கள் நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை சார் வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது, புரியுங்களா? நான் வேஸ்டட் ஜேர்னி, அதாவது பயணம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் சும்மா வெட்டியாக வந்து உங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபெயிலியர்னால் அதுக்கு எனக்கு பிடிக்காது, அதுக்கு ஐ ஹேட் இட். அதனால் இப்போ சொல்லிடுறேன், ஐ எம் ஆஃப்ரிக்கன்.
நான் யாருன்னு சொல்லிடுறேன், நான் ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவன், நீக்ரோ, பிளாக் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சைலன்ஸ். உடனே எங்கள் இப்போ மறுமுனையில் என்ன ஆயிடுச்சு? சைலன்ஸ், குவைட்னஸ், அமைதி. ஒன்றுமே பேசல இந்த லேடி. சைலன்ஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரெஷரைஸ்ட் குட் ப்ரீடிங். ஆனால் அவங்க ஆரம்பத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த லேடியை ரொம்ப குட் ப்ரீடிங்குங்கிறார், அவர் பெர்சானிஃபை பண்ணுறாரு இல்லைங்களா. வாய்ஸ் when it came லிப்ஸ்டிக் கோட்டட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சிம்பாலிசம் சொல்லுவோம். பொய்டிக் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிசம் அப்படிம்போம். முக்கியமான இந்த போயட்டினுடைய டிவைஸ், இந்த போயட்டினுடைய பொய்டிக் டிவைஸ் சிம்பாலிசம் தான். இதில் என்ன சொல்கிறாரு, இவர் அந்த லேடியை வந்து ஃபோனில் தான் கேட்குறாரு. உடனே இவருக்கு மனசுக்குள்ள அது காட்சிகள் வருது, காணொளி காட்சின்னு சொல்கிறோம். அது மாதிரி மனசுலேயே இவருக்கு அந்த இது வருது, பிக்சர்ஸாக வருது. லிப்ஸ்டிக் கோட்டட். அந்த அம்மா என்ன போட்டிருக்கு, ஒயிட் பீப்புள் எப்பவுமே லிப்ஸ்டிக்லாம் போட்டிருப்பாங்க. லாங் கோல்டு ரோல்டு சிகரெட் ஹோல்டர் பைப்டு. ஜென்ரலி விமன், அதாவது இங்கிலீஷ் விமன் ஸ்மோக் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி லாங் கோல்டு ரோல்டு சிகரெட், ரொம்ப நீண்ட அந்த சிகரெட்டு, ஹோல்டர் பைப்புடு. அந்த பைப்பு நம்ம ஊரெல்லாம் ஹூக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி காட் ஐ வாஸ் ஃபோலி ஹவு டார்க் ஐ ஹேட் நாட் மிஸ்கட் ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படி சொல்கிறேன். அப்படியே எனக்கு கண் முன்னாடி அந்த காட்சிகள்லாம் வருது. அவங்க அடுத்தது கேள்வி கேட்குறாங்க, ஹவு டார்க், எவ்வளவு கருப்பு நீங்கள், ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க். சரி, லேசான கருப்பா இல்லை ரொம்ப அட்டகரின்னு சொல்லுவோம்ல, சில பேருடைய அடுப்பு கறி தொட்ட அடுப்புரி மாதிரி இருப்பான், கனகரின்னு இருப்பான். எங்கேயாவது நெருப்பு மேலே பட்டுருச்சோன்னு தோணும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி நம்ம ஜெனரலாக ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் நிறைய வரிலாம் கிடையாது, புரியுங்களா. நான் சுமார் ஜோக்குக்காக சொல்கிறேன், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட்டன் பி பட்டன் ஏ ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இடத்துல இது ஒரு சிம்பாலிசம். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இப்போ தான் செல்ஃபோன் மொபைல் ஃபோன்லாம் சொல்கிறோம், மாடர்னாக எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒன்லி லேண்ட்லைன் தான் இருக்கும். ஸோ லேண்ட்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து கருப்பு கலரில் இருக்கும், எல்லா இதுவும் கருப்பு கலரில் இருக்கும். என்ன, கருப்பு கலர் ஃபோன் தான் இருக்கும், சில சமயம் ரெட் கலர் ஃபோன் இருக்கும், ஆனால் கருப்பு கலர் பட்டன் தான் அதுலேயும் இருக்கும், புரியுங்களா. ஸ்டென்ச் ஆஃப் ரான்சிட் பிரெத் ஆஃப் பப்ளிக் ஹைடர் ஸ்பீக். இவங்களுக்கு இப்படி பாரும்போது என்ன ஆகுது, ஒரு ஸ்டென்ச்சுனா பேட் ஸ்மெல் வருது இல்லைங்களா. என்ன அப்படி அந்த மாதிரி ஒரு, அதாவது அது எப்படி இருக்குன்னா, அந்த டெலிஃபோன் பூத்துங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் நடு ரோட்டில் ஒரு ஓரமாக இருக்கும், ஸ்ட்ரீட்டில் இருக்கும், ஒரு பூத்து மாதிரி இருக்கும். அது எல்லோ கலரில் பார்த்துருப்பீங்க, என்ன பழைய படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். இப்போல்லாம் பிசிஓங்கிறது இல்லை, பப்ளிக் கால் ஆஃபீஸுங்கிறது இப்போல்லாம். இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, அதனால் யாரையும் நம்ம வந்து போய் ஒரு ரூபா காயினை போட்டு பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லாமல் போயிடுச்சு, புரியுங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ், ரெட் டபுள் டயர்ட் ஆம்னி பஸ், ஸ்குவல்ச்சிங் தார் அப்படிங்கிறார். ஸோ இங்கே உடனே அடுத்த சிம்பாலிசம் வர்றாரு பாருங்க. இவருக்கு எல்லாமே சிவப்பாக தெரியுது. பூத் அந்த ரெட் கலர் தான் அந்த பூத் இருக்குது, டெலிஃபோன் பூத். ரெட் பில்லர் பாக்ஸ், மெயில் பாக்ஸ், அதை போஸ்ட் பாக்ஸ் பார்க்குறாரு. ரெட் டபுள் டயர்டு ஆம்னி பஸ், மாடி பஸ்ன்னு சொல்கிறோம், ஆம்னி பஸ். ஆம்னி பஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் வேர்டு, கிளிப்புடு வேர்டு பஸ்ஸு இல்லைங்களா. ஸோ அதனுடைய சொல்கிறாரு. ஸ்குவல்ச்சிங் தார், அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ரோட்டில் வந்து வேகமாக போய் அப்படி ஸ்டக்குன்னு சடன் பிரேக் போடுறாரு டிரைவர். உடனே அந்த தார் ரோட்டில் ஒரு மாதிரி க்ரீச்சிடும் சப்தத்தோடு அந்த பஸ்ஸு போகுது. அது அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஸ்குவல்ச்சிங் தார். ஏன்னா பஸ்ஸை ரெட்டாக சொல்கிறாரு, தாரை இவருக்கு கம்பேர் பண்ணிக்கிறார் கருப்பு. எப்படி ஒரு சிம்பாலிசம் சொல்லியிருக்காரு பாருங்க, அழகாக எழுதியிருக்காரு யார், ஓல் சோயிங்கா. இட் வாஸ் ரியல் ஷேம்டு பை இல் மேனர்டு சைலன்ஸ். இவருக்கே ஒரு மாதிரி அவமானமாக போயிடுச்சு, வெக்கமாக போயிடுச்சு. என்னடா இது, ஒரு மாதிரி அந்த அம்மா சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, எதுக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு மாதிரி டெலிகேட்டாக இருந்தது அப்படிங்கிறாரு. சரண்டர், சரி பண்ணிச்சிடுவோம், அடி பண்ணிச்சிடுவோம். புஷ்டு டம் ஃபவுண்டர் டு பெக் சிம்பிளிஃபிகேஷன் கன்சிடரேஷன் வாஸ். நம்ம உண்மையை சொல்லிடுவோம், எதுக்கு போய் சொல்லிட்டு நேரில் பார்க்கும்போது அப்படி வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன ஷி வாஸ் கன்சிடரேட், அவங்க தான் நம்மளை ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, கொஞ்சம் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. வேரிங் த எம்ஃபசைஸ் ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட், ரெவலியேஷன் கேம். திரும்பி கேட்குறாங்க, டார்க் ஆர் வெரி லைட். சரி நம்ம உண்மையை சொல்லுவோம். யூ மீன் லைக் பிளைன் ஆர் மில்க் சாக்லேட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன சொல்கிறோம், பிளைன் சாக்லேட்டாக மில்க் சாக்லேட். மில்க் சாக்லேட்னா ஒயிட்டாக இருக்கும், பிளைன் சாக்லேட்னா டார்க்காக இருக்கும். டார்க் சாக்லேட் சொல்கிறோம் இல்லையா. ஹர் அசன்ட் வாஸ் கிளினிக்கல் க்ரஷிங் இன் இஸ் லைட் இம்பர்சனாலிட்டி இல்லைங்களா. ரேப்பிட்லி ஹர் அசன்ட், அசன்ட்னா அக்ரிமெண்ட்,
was clinical, crushing his light impersonality, rapidly wavelength adjusted. I chose West African sepia. Sepia அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக, டார்க்கு தான், நான் ப்ரௌனிஷ் டார்க். And as afterthought, down in my passport, silence for spectroscopic, flight of fancy, till truthfulness changing her accent. ஸோ அப்படியே சொல்லும்போது என்னது, இவங்க இந்த பாஸ்போர்ட் ரெஃபரன்ஸ் தான் சொல்கிறாரு, புரியுங்களா? ஹார்ட் ஆன் த மவுத் பீஸ், வாட் இஸ் தட், கன்சீடிங், டோன்ட் நோ வாட் தட் இஸ், லைக் ப்ரூனட், ப்ரூனட் மாதிரி லைக் அப்படிங்கிறாரு. தட் இஸ் டார்க், இஸ் இட்? அது டார்க் தானே, அப்போ நீ கருப்பு தானே? நாட் altogether. Facially I am brunette, but madam you should see the rest of me. முகத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு brunette தான், ஆனால் நீங்கள் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலாம் you should see. Palm of my hand, soles of my feet, என்னுடைய உள்ளங்கை, என்னுடைய பாதத்தினுடைய அந்த சோல்ஸ் இல்லைங்களா, மேல் அந்த பாதத்தினுடைய உள்பக்கம். ஆர் ஏ பெராக்சைடு பிளாண்ட், ஆக்சைடு கலர் இல்லைங்களா, பிளாண்ட், friction caused foolishly madam by sitting down has turned my bottom raven black. இவர் என்ன சொல்லும்போது கடைசியில் கொஞ்சம் செக்ஷுவல் அப்பியரன்ஸ் இங்கே கொடுத்துட்றேன், புரியுங்களா? இவ்வளோ தூரம் சொல்லிட்டு மை சிட்டிங் டவுன், நான் இப்போ உட்காந்தா, ஹேஸ் டேர்ன்டு மை பாட்டம் ரேவன் பிளாக். ரேவன்னா அண்டங்காக்கா, ரேவன் என்னது, அண்டங்காக்கா கருப்பு. ஒன் மூமெண்ட் மேடம் சென்சிங் ஹர் ரிசீவர் ரியரிங் ஆன் த தண்டர் கிளாப். இவருடைய பட்டக்ஸையும் சொல்லிடுறாரு, புரியுங்களா? அதெல்லாம் சொல்லி அவ்வளோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான கிளர் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு தண்டர் கிளாப், இடி இடிக்கிற மாதிரி டப்புன்னு வச்சிடுறாங்க ரிசீவரை. அபவுட் மை இயர்ஸ், என்னுடைய காதுலேயே வந்து டம்முன்னு சவுண்டு கேட்டால் காதையே சவுடாக்குற மாதிரி இருக்குது. மேடம் ஐ ப்ளீடட், ஐ ரெக்வஸ்டட், வுட் யூ ரேதர் சீ ஃபார் யுவர் செல்ஃப். கொஞ்சம் கன்சிடர் பண்ண மாட்டிங்களா இல்லைங்களா? வுட் யூ ராதர், கொஞ்சம் ஒரு இதோட பெக்கிங், ஒரு ரெக்வஸ்ட்டோடு முடிக்கிறார், புரியுங்களா? ஸோ இந்த போயத்தினா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சம்மரி அனாலிசிஸ் இருக்குது. டைம் ஆகிட்டுனால உங்களுக்கு கொஞ்சம் அதை சொல்லிட்டேன். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இந்த போமில் ஆல்சோ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ஏன்னா நிற வெறி பாகுபாடு தான் பற்றி ஹைலைட் பண்ணுறாரு, புரியுங்களா? இந்த சொசைட்டி அதில் சொல்கிற மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த டைட்டில் ஆஃப் த போயம் சொல்லும் போது ரொம்ப டைட்டில் பார்த்தாலே தெரியுது, 2 people are talking on the phone and the theme of the racial discrimination is carried out through the dialogue form. டயலாகில் தான் இருக்குது. ஸோ போயம் ஆரம்பிக்கும் போது இட் இஸ் இன்ஃபார்மேட்டர் ஒன் ஸ்பீக்கர்ஸ் லுக்கிங் ஃபார் த ரெண்டட் ஃப்ளாட். இல்லை என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டு வாடகைக்கு பார்க்குறாரு. அதே மாதிரி ப்ரைஸ் இஸ் ரீசனபிள்னு ஆரம்பிக்குது. அந்த லொக்கேஷன் இஸ் இன்டிஃப்ரெண்ட் டு த ரேஸ் அண்ட் கலர் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த பீப்புள். இந்த இடத்துல வந்து இருக்கலாம், அவர் எப்படினாலும் இருக்கலாம், ஏன்னா அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, அவருடைய இன மக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் ஓகேங்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரூம் சீக்கர் பீயிங், ஏன்னா ஆக்சுவலாக இவர் ஆஃப்ரிக்கன் பட் செட்டில்டு இன் அமெரிக்கா, புரியுங்களா? ஸோ ரூம் சீக்கர் பீயிங் பாசிட்டிவ் அண்ட் எக்ஸைட்டட் மேக்ஸ் எ டெலிஃபோன் டு ஒயிட் லேண்டி. ரொம்ப பாசிட்டிவாக உண்மையிலேயே ஓனர் வந்து அவங்க தான் இருப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. ஆஸ்கிங் எ ரூம் டு ரெண்ட், குவைட் அப்போஸ் டு இஸ் எக்ஸ்பெக்டேஷன், த லேண்ட் லேடி ரிமைன்ஸ் சைலண்ட். ஆனால் இவர் நினச்சாரு நம்ம பிளாக்னு ஒத்துக்கிட்டா கூட அந்த லேடி ஓகே வரலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினச்சாரு. பட் இவர் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆயிடுச்சு, அந்த லேடி பிகேம் குவயட், ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க, அமைதி ஆகிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஷி கெட்ஸ் இஸ் ஐடென்டிட்டி இஸ் ஆஃப்ரிக்கன். இவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் ஒரு அந்த அடையாளம் தெரிஞ்சோன்னே இவங்க அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. த சைலன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அர் இன்டிஃபரன்ஸ் அண்ட் ரிசர்வேஷன் டுவர்ட்ஸ் த பிளாக்ஸ். அந்த அமைதிங்கிறது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ், அந்த வெறுப்பு, புரியுங்களா? சுய வெறுப்பு. ரிசர்வேஷன் அதுவும் டுவர்ட்ஸ் த பிளாக்ஸ், அவன் கருப்பர்கள்ட்ட உள்ள அந்த ரிசர்வேஷன். ஷீ ஃபர்தர் இன்கொயரிஸ் அபவுட் இஸ் கலர் அண்ட் ஷீ கன்ஃபார்ம்ஸ் இஸ் த பிளாக் ஷீ ஹேங்ஸ் அப் ஆன் த ஃபோன். ஸோ கலரை பற்றி திரும்பி டார்க்காக, வெரி டார்க்காக, லைட் டார்க்கெல்லாம் கேட்கும்போது ரொம்ப டார்க் அப்படி சொன்னோமே, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வச்சிடுறாங்க. திஸ் இன்சிடென்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் த டிஸ்கிரிமினேஷன் சஃபர்டு பை த பிளாக்ஸ். இல்லை இந்த இன்சிடென்ட் வந்து ஹோல்ஸோ இங்கே வந்து ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலை மட்டும் சொல்லுது, ஹோல் ரேஸே சொல்லிடுறாரு இல்லைங்களா? எப்படி இந்த பிளாக் பீப்புள் ஹவு தேவர் அஃபெக்டட் வித் த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இன் வேர்ட்ஸ் த லேண்ட்லேடி ஹஸ் நாட் செட் எனிதிங், நாட் ஷேர் ஷி டினைட் இஸ் ரெக்வஸ்ட். ஆனால் வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்லலை, டினை பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணல. ஷி ஜஸ்ட் ஹேங்ஸ் ஆஃப் த ஃபோன் விச் இஸ் ஹர் சாய்ஸ். ஃபோனை வச்சுட்டாங்க, அதுதான் உங்களுடைய சாய்ஸ். ஷி சூசஸ் நாட் டு லிசன் டு ஹிம். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கல, பிளாக்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்டைரக்டாக வச்சிடுறாங்க.
This poem was written at the moment when the blacks were given the equal rights and responsibilities constitutionally and politically famously known as apartheid. apartheidக்கு ஒரு டேர்மிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த போய் எப்போ எழுதப்படுதுன்னா இந்த பிளாக் பீப்புளாக ரிபல் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் தான் இவங்க அந்த இடத்துல அந்த நேரத்தில் எழுதினார். டெஸ்பைட் தீஸ் ரைஸ் at the macro level of the society, மைக்ரோ சேஞ்சஸ் ஆர் ஹார்ட் டு அச்சீவ். இது மாதிரி நிறைய மேக்ரோ லெவலில் இருந்தால் கூட மைக்ரோ சேஞ்சஸ் ஆர் ஹார்ட் டு அச்சீவாக இருந்தது. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் டஸ் நாட் எண்ட் அண்டில் த லேண்ட் லேடிஸ் சேஞ்சு பர்சனலி. உண்மையில் நிறைய வெறி பாகுபாடுங்கிறது என்ன முடியாது. எப்படின்னா ஒரு அதாவது திருடனாய் பார்த்து இருந்தாவிட்டால் திருடை ஒழிக்க முடியாது சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒயிட் பீப்புளே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும், பிளாக் பீப்புளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் முடியும். பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் would not bring any other changes. ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக நல்லா சேஞ்சஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இல்லை. The discrimination becomes serious, especially the speaker says, Madam, wouldn't you rather see for yourself? அவர் கேட்குற கடைசியா இல்லைங்களா, wouldn't you rather see for yourself? He requests her to meet him in person. கொஞ்சம் தூரம் நேரில் பார்த்து முடிவு பண்ணுங்களேன் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணல, அந்த ரெக்வஸ்ட்டை வந்து she didn't listen. She hangs up the phone without listening to his request. So these two are not in dialogue. நம்ம என்ன பண்ணுறோம், டைலாக்ல இந்த லேண்ட் லேடியும் இந்த ஒயிட் பிளாக் மேனும் இருந்தாருன்னு இல்லை, சரிங்களா. சேஞ்ச் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த மியூச்சுவல் டயலாக் ஆஃப் த பிளாக் அண்ட் ஒயிட். சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள் இல்லைங்களா. எப்போது மியூச்சுவல் டயலாக் இருக்கணும். பட் திஸ் போயம் டஸ் நாட் ஹிண்ட் டுவர்ட்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் சச். அந்த போயத்தில் வந்து இவர் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு வந்துடும். ஆனால் இவர் அப்படி பண்ணல, வச்சிடறாங்க ஃபோனை. அதுவே என்னவாயிருக்கு, டிஸ்அப்ரூவல் அப்படி சொல்கிறோம். The open-ended structure of the poem represents the uncertain future of the blacks. புரியுங்களா. ஸோ எடுத்தோடனே இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓப்பன்-எண்டட் தான். அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த பிளாக் பீப்புள் நீக்ரோ பீப்புளுக்கு அன்சர்டன் ஃபியூச்சர் இல்லைங்களா, ஒரு நிச்சயமான ஒரு நல்ல எதிர்காலம் சொல்ல முடியல. இட் இஸ் சர்டன் ஹவு லாங் தே ஹேவ் டு ப்ளீட் லைக் தட். எவ்வளோ நாள் பாவம் கெஞ்சிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஓல்ட் சோயிங்கா ஹேஸ் மெயின்லி யூஸ் டூ லிட்டரரி டிவைசஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிவைசஸ் லிட்டரரி டிவைசஸ் யூஸ் பண்ணுறாரு. என்னென்ன அப்படின்னா எதுக்காக, டு டெலிவர் த மெசேஜ் ஆஃப் ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இவர் வந்து இந்த ஒயிட் பீப்புள் மேலே ஒரு கோபம், ஒரு அப்செட், டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அட் த மைக்ரோ லெவல் ஆஃப் சொசைட்டி. ஒன் இஸ் இமேஜரி சொல்கிறாரு. இது லிப்ஸ்டிக் இஸ் கோட்டட், கோல்டு ரோல்டு சிகரெட் பைப்பு ஹோல்டர் பைப்பு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இஸ் த மென்டல் இமேஜ் ஆஃப் த லேடி. அவர் இங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு மென்டல் இமேஜ் அவருக்கு இருக்குது. மேட் வித் ஆஃப்ரிக்கன் ஸ்பீக்கர் பை ஜஸ்ட் லிசன் டு யுவர் வாய்ஸ் ஆன் த ஃபோன். His attitude towards her is that she is socially superior than him and from a higher strata. அவருடைய ஆட்டிடியூட் அவரோட பற்றி எப்படி இருக்குன்னா, அவர் இவளோட சொசைட்டியில் சுப்பீரியராக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. த இமேஜ் ஆஃப் எ ஹியூஜ் பஸ் கிரஷிங் த பிளாக் தார் இஸ் ஹைலி சிம்பாலிக். அதான் சிம்பாலிக்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸ்கல்ச்சிங் த தார், அது உண்மையிலே ரொம்ப ஹைலி சிம்பாலிக் ஆஃப் ஹவு த மேஜர் ஒயிட் கம்யூனிட்டி டாமினேட்ஸ். அதான் இந்த இடத்துல ஒயிட் பீப்புள் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஆதிக்கம் செலுத்துறாங்க. யார் மேலே, ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டி. யார் இவங்க, மைனர் ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டி, மைனாரிட்டி சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான். He becomes so angry when she further asks about the darkness of his car to confirm his identity that he sees red everywhere. அது இன்னும் கோவம் வருது அவங்களுக்கு. எப்படின்னா அவங்க கேட்குறாங்க, நீ டார்க்கா வெரி லைட்டாக அப்படிலாம் கேட்கும்போது அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அதே மாதிரி அவர் அவருடைய இமேஜஸ் என்ன பண்ணுறாரு, ரெட்டாக அவருடைய கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் அங்கே என்ன இருக்குது, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா அப்படின்னு ஒரு பாரதியாரோட பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே சிவப்பாக தெரியுது. கரிய நீரம் தோன்றுது ஐயா நந்தலாலா அழகாக பாடினார். யார், பாரதியார். அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணனை கருப்பு நிறம் தான் அப்படின்னு போட்டுறாரு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடுக்கும் ஆஃப்ரிக்கா இது ஒயிட் பீப்புளுக்கும். இங்கே கண்ணன் கருப்பு நிறம் நம்ம கொண்டாடுறோம், புரியுங்களா, அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அதர் இம்பார்ட்டன்ட் பொய்டிக் டிவைஸ் இஸ் ஐரணி. அதே மாதிரி இந்த இன்னொரு பொய்டிக்கில் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஐரணி that the poet uses in the poem. The irony lies in the fact that the lady has given an ad about the flat stating that the price is reasonable and different. Indifferent in the case of color. அதான் இன்டிஃபரெண்ட்டாக இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரீசனபிள் ப்ரைஸ். அதான் அந்த ஆட்லேயே கொடுக்கும்போது ரீசனபிள் ப்ரைஸ், இன்டிஃபரெண்ட் லொக்கேஷன். டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல என்ன அர்த்தம், இஸ் கலர் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் எனி பீப்புள்னு அர்த்தம். பட் அந்த ஆஃப்ரிக்கன் ட்ரூப் சீக்கர் கன்ஃபர்ஸ் அபவுட் இஸ் ஐடென்டிட்டி, ஷி ஹோல்ஸ் ஐனஸ். அப்படியே ஆடை கொடுத்துட்டு இவர் பிளாக்குன்னு சொன்னவே அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, she remains silent and does not respond to him. Her words and action do not match. அதான் அவங்களுடைய வார்த்தைகளும் செயல்பாடுகள் என்ன ஆகலை, மேட்ச் ஆகலை. Her words appear to be liberal and generous, but the reality is that her action is full of hatred. அவங்களுடைய வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, லிபரலாக இருக்குது, ஜென்ரஸாக இருக்குது. ஆனால் ரியாலிட்டி ஆக்ஷன் பார்த்திங்கன்னா
ரொம்ப வெறுப்பு, இன்டிஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் அவர் ஓன் வேர்ட்ஸ். அதான் ஐரணி, முரண்பாடு. திஸ் வெஹிமெண்ட் ஐரணி இஸ் மென்ட் டு அட்டாக் த சோ கால்டு சோஷியல் ஈக்குவாலிட்டி கிரியேட்டட் பை த ஒயிட்ஸ். தான் இந்த வெஹிமெண்ட் ஐரணி தான் சரிங்களா, சோ கால்டு ஒயிட்ஸ் அப்படிங்கிறோம். த நெக்ஸ்ட் ஐரணி இஸ் பார்த்தீங்கன்னா இஸ் தட் ஆஃப்ரிக்கன் ஸ்பீக்கர் செல்ஃப் கன்ஃபர்ஸ் அப்படி தொத்துக்கிறார், சுய ஒத்துக்கொள்ளுதல் அப்படி சொல்கிறோம். அவருடைய டு த ஒயிட் லேடி விச் விவிட்லி ஷோஸ் இஸ் லூசர் மென்டாலிட்டி அண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன் அப்படின்னா இதுக்கு இப்போ நம்ம அதான் சொல்கிறோம், ஐ ஹேட் ஏ வேஸ்டட் ஜேர்னிங்கிறேன். அந்த இடத்துல சொல்லும்போது நான் போயிட்டு அங்கே நேரில் பார்த்து நீ பிளாக்காக வேண்டாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது டைம் போன பர்பஸ் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. காசு போய் செலவு பண்ணிட்டு போகணும், பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை கார்லேயோ போகணும். அந்த காசை விரையமாக்க இவர் விரும்பலை. அதேமாதிரி இவருடைய லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இவர் கொடுப்பாங்களா மாட்டாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய கலரே அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைங்களா, விச் இட் இஸ் நாட் எனி கண்ட்ரோல். ஹி ஹேஸ் டு பி ஸோ மீக், ஜென்டிலாக இருக்கணும், ஃபீல் லோயர் அஸ் இஃப் ஹி ஹஸ் கமிட்டட் எ கிரைம். ஏதோ ஒரு பெரிய குற்றம் சம்மந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை தானே தாழ்த்தி கொள்கிறார், ரொம்ப என்ன பண்ணுறாரு, சாதாரண அற்பமாக நினச்சிக்கிறாரு அப்படி சொல்லி இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இட் வெல். You have understood it very well. Okay, so a big thanks for your kind patience. புரியுங்களா, இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு, இந்த வீடியோ நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு பிக் தேங்க்ஸ். சரிங்களா, இன்னும் அது மாதிரி நிறைய வீடியோ போடுறோம். இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு செய்வோம். நிறைய டைம் இருக்குன்னா டிஆர்பி பேச்சுக்கு உள்ள டைம் இருந்தால் தான் முடியும். புரியுங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டைமை பற்றி பார்க்க வேண்டாம், நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். டோன்ட் வரி, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு இது பார்க்கோம். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். டிஆர்பிக்கு ட்ரை பண்ணி படிச்சுட்டே இருங்க. நாள் ரொம்ப இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சீக்கிரம் ஓடிடும். புரியுங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் கைண்ட்